ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் யார் சிறந்த மாப்பிள்ளை. அதாவது பெரியவர்களுக்கெல்லாம் ஒரு தலைப்பே வச்சுருக்காங்க. அதாவது குடிப்பவர்கள்லாம் கெட்டவர்கள், குடி இல்லாதவர்கள்லாம் உத்தமர்கள்ன்ட்டு. இப்படி குடிப்பவர்களை பார்த்தீங்கன்னா, அதாவது சிகரெட்டு, தண்ணி, இந்த மாதிரி தம்மு, இந்த மாதிரி விஷயங்களை குடிப்பவங்க ரொம்ப கெட்ட மனிதர்கள். அதாவது குடிக்காதவர்கள் நல்ல பையன். இப்போ ஹிந்துவாக இருந்தால் வெள்ளிக்கிழமை கோயில் போவான், கிறிஸ்டினாக இருந்தால் சண்டே சர்ச்சுக்கு போவான், முஸ்லீமாக இருந்தால் மாஸ்க்குக்கு போவான். இவன்லாம் ரொம்ப நல்ல மனிதன். அதாவது அவங்க அம்மாவுக்கு சொல்கிற பேச்சுக்கு தாண்ட மாட்டான், அம்மாவே நல்லா பார்த்துக்கிறான், நம்ம பிள்ளைய எப்படி பார்ப்பான்னு பெரியவர்கள் இப்படி ஒரு டைட்டில் வச்சுருப்பீங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்க, குடிக்கிறவங்களாம் கெட்ட பையன், குடிக்காதவங்களாம் நல்ல வேலையில் இருப்பான், நம்ம அவனை கட்டிக்கிட்டால் நல்ல செட்டில் ஆகிடலான்னு நினைப்பீங்க. இப்படியாப்பட்டவர்கள் யார் சிறந்த முறைகள் நம்ம கருத்துலேருந்து பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா குடிக்கிறவங்க, அதாவது குடிக்கிறவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கனாலோ இல்லை உங்கள் பெண்ணை கொடுத்தீங்கனாலோ என்னாகும், அதாவது அக்கேஷனல் குடிக்காரர்கள், தின குடிக்கல சொல்லலை. அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பயாச்சும் அக்கேஷனலாக குடிப்பாங்க. இந்த உலகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, இந்த உலகத்தில் எப்படி வாழணுன்றதை நல்லா பரிச்சயப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த உலகத்தை உங்கள் பெண்களை சுற்றி காமிப்பாங்க. பெண்களுக்கு எப்போவுமே சுற்றி காமிக்கிறதுனா பிடிக்கும்ல, சுற்றி பார்க்குறதுனா பிடிக்கும்ல. இந்த இளைஞர்கள் வந்து பெண்களை அழகாக சுற்றி காமிப்பாங்க, நல்லா சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. சண்டே ஆனால் உங்கள் பொண்ணுக்கு மேக்ஸிமம் ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. வீட்டிலேருந்து தொந்தரவு பண்ணாமல் அவங்க நல்ல ஃபோனில் பேசுகிறதுக்கும் ஜாலியாக இருக்கிறதுக்கும் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. ஏன்னா இவங்க தான் தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக இருப்பாங்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் போல்டாக இருப்பான். தன்னோட ஒய்ஃபை எங்கே கூட்டிகிட்டு போகணும், எங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு இவனுக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி இவனு குடிப்பழக்கம் இருக்கிறதுனால நண்பர்கள் கூட அங்கங்கே சுற்றி ஏரியாலாம் பரிச்சயமாயிருப்பான். எந்த ரூட்டாக இருந்தாலும் சும்மா கில்லி மாதிரி நம்ம வந்துடுவார். அதுதான் நம்ம அக்கேஷனல் குடி மாப்பிள்ளைகள். இப்படியாப்பட்ட மாப்பிள்ளைகள் வந்து மரியாதை தெரிஞ்சவராக இருப்பாங்க. குடித்தாலும் அப்படியே குடிச்சிட்டு சைலண்ட்டாக போய் அவங்க வேலையை பார்த்துருவாங்களே தவிர மாமியார் மாமனாருக்கு நல்ல மரியாதையை கொடுத்துட்டு அந்த பெண்களையும் மதிக்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அளவற்ற அன்பு கொடுக்குறவங்களும் லவ்வை கொடுத்துட்டு இப்படி ஜாலியாக இருப்பாங்க. இவங்க வந்து காரியக்காரனாக இருக்க மாட்டாங்க. ஆனால் குடிக்காதவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, மது, சிகரெட்டு, இந்த மாதிரி விஷயங்களில் எதுலையுமே ஈடுபாடு இருக்காது. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது என்னென்னா மாது. அதாவது பொம்பளை பழக்கவங்களுக்கு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி லேடிஸ் வீக்னஸ் இருக்கிற ஜென்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் குடிக்காதவர்கள் தான் அதில் அதிகமாக இருக்காங்கன்னு ஒரு சர்வே ரிசல்ட்டே சொல்லுது. இப்படியாப்பட்டவர்கள் தன்னோட பெண்கள்கிட்ட எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக இருப்பாங்க. ஏன்னா குடிக்காமல் இருப்பாங்களா, 24 மணி நேரம் ஊர்க்கதையும் உலகதையும் தான் பேசிட்டு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. குடிக்கிறவனாச்சும் வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருப்பான். ஆனால் குடிக்காதவன் வீட்டில் இருந்துட்டு உங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க, இதை பண்ணாங்களா, அதை பண்ணாங்களா நோண்டி விட்டுட்டு இவன் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பான். இவன் தின்னே தீத்துருவான். அவங்க பொண்ணை சமையல் பண்ண சொல்லியே சாவடிச்சிருவான். இன்னொருத்தன் இருப்பான், அவன் சமையல் பண்ணுறன்ற பேரில் அவன் சமைக்கிறது அவனே சாப்பிட முடியாது, அந்த பெண்ணுக்கும் கொடுத்து கொண்டுருவான். இன்னொன்று வெளியே சுற்றி பார்க்கறனால அங்கே வேணாம், கூட்டமாக இருக்கும், இந்த ஹோட்டல் வேணாம், இங்கே ரோட்டு கடை கூட்டு போங்க சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம பெண்கள் கேட்க, அதுக்கு அந்த ஆண்களும் ரோட்டு கடையெல்லாம் வேணாமா, கூட்டமாக இருக்கும், அங்கே பொறுக்கி பசங்களாம் வருவாங்க, நீங்கள் பஸ்ஸில் போகலாம், பஸ்ஸில் எல்லாம் வேண்டாமா, நம்ம வந்து ட்ரெயினில் போயிடலாம், இதுதான் டிக்கெட் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அவன் வந்து ஒரு லிஸ்ட் அவுட்டோடையே வாழ்ந்துட்டு இருப்பான். அதாவது குறிப்பாக சொல்லணும்னா பூமரங்களாகவே அவன் வாழ்வான். ரியலான பூமரங்கில் அவராக தான் இருப்பாங்க. இப்படின்றது தான் இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கும் கரெக்டான கருத்துங்க. ஆமாங்க, இந்த கருத்தெல்லாம் எப்படி பார்த்து சொல்கிறேன்னா, பெண்களுக்கு பிடித்த மாப்பிள்ளைகள் யாராக இருக்குன்னு ஒரு சர்வே எப்படி சொல்லுதுன்னா, பெண்கள் வந்து லவ் பண்ணும்போது யாரை லவ் பண்ணுறீங்க, நல்ல சும்மா கெத்தான பையனையும் நல்ல ஸ்மார்ட்டாக இருக்க பையனையும் தான் பார்த்து லவ் பண்ணுறீங்க. திருமணத்துக்கு தான் நல்ல செட்டிலான பையனை லவ் பண்ணுறீங்க, தேர்ந்தெடுக்கிறீங்க. இப்படி நீங்கள் லவ் பண்ணும்போது